ஹாய், நான் லக்ஷ்மிபதி அபிராமி. நாங்கள் வந்து செப்டம்பர் 8 2024 மேரேஜ் பண்ணோம். நாங்கள் திருப்பதியில் பண்ணலாம் அப்படின்னு வந்தோம். சரி, யாரை கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு ராஜேஷன் சார்னு ஒருத்தர் இருந்தார். சரி, கான்டாக்ட் பண்ணோம். சரி, வந்து பண்ணிக்கலான்னாரு. ஒரு ஒன் டைம் தான் வந்தேன். இந்த டாக்குமெண்ட் வந்துட்டு போங்க, மொத்தம் ஒன் டே வந்துட்டு போகணும் அப்படின்னாரு. சரி, வந்துட்டு அப்படியே போய்ட்டோம். மற்றபடி எதுவுமே கேட்கல. அப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு, ஒன் டே வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டு போயிடணும், மற்றபடி எதுவும் இல்லைன்னா சரி ஓகே புக் பண்ணிட்டு போயிட்டோம். அதுக்கப்புறம் நாங்களும் கால் பண்ணல. அவரும் இல்லை. அவர் என்னென்ன ப்ரொசீஜர் சொன்னாரோ ஓரளவுக்கு எல்லா ப்ரொசீஜரும் சொல்லிட்டாரு. அவர் சொன்ன டிரான்ஸ்பரன்சியாக இருந்தது. நான் என்ன வேணாலும் ஃப்ளெக்சிபிளாகவும் இருந்தது. நம்ம என்ன கேட்குறாங்களோ அந்த ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பண்ணி கொடுக்குறாங்க. ஹெட் கவுண்ட் அதிகமானாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க. ஃபுட்டுலாம் நல்லா இருந்துச்சு. ஃபுட்டு ஓகே. நான் திருப்பதி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இவ்வளோ பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கல. டேஸ்ட்ல எதுவும் கம்மியாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் நல்லாவே இருந்துச்சு. டேஸ்ட் எல்லாம் சூப்பராக இருந்தது. அதே மாதிரி நீ என்ன கேட்டாலும் என்னால் முடிஞ்சது பண்ணி கொடுத்துறேன், அவ்வளோதான். எதுவுமே நோ அப்ஜெக்ஷன், என்னால் முடியாது அப்படிலாம் இல்லை. ஓகே, நான் எதிர்பார்த்ததோட மோர் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுட்டு தான். நாங்கள் ரொம்ப கொஞ்சம் கம்மியாக எதிர்பார்த்தோம் அவர்கிட்ட. ஆனால் என்ன நான் நினைக்கவே இல்லை இப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்குலாம் பண்ணி கொடுப்பாருன்னு. இது சூப்பர் குட். என்னை பொறுத்த வரைக்கும் 10 out of 10 தான். ஏன்னா எனக்கு எந்த வேலையும் இல்லை. நாங்கள் மட்டும் ஃப்ரீயாக இருந்தோம். ஃப்ரீயாக மேரேஜ் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம், அவ்வளோதான். கீப் சப்போர்ட் ராஜேஷ் சாருக்கு. ஓகே, கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. எனக்கு அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி பிடிச்சிருந்துச்சி. இப்போ எங்களுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட் இருக்கோ அதை பண்ணி கொடுத்தீங்க நீங்கள். அந்த டைம் மட்டும் கொஞ்சம் முன்னாடி எதாவது சொல்லிட்டா அது பண்ணி கொடுத்தீங்க நீங்கள். ஃபுட்டுலாம் அதுக்கு சொல்கிறேன். இப்போ ஹெட் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆனால் கூட அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணி மேனேஜ் பண்ணி கொடுத்தீங்க. ஓகே, உங்களுக்கு என்ன தேவைன்னு முதல்ல சொல்லுங்கள், அது பண்ணி கொடுத்துருவாங்க, அவ்வளோதான். இதுதான் அவங்ககிட்ட மொதல் கேள்வியாக அவங்க தான். உங்களுக்கு என்ன வேணும், என்ன பட்ஜெட் வேணும், என்ன ஃபுட்டு வேணும், என்ன பண்ணிக்கலாம், அது நீங்கள் என்ன கேட்டாலும் அது பண்ணி கொடுத்துருவாங்க, அவ்வளோதான். அவங்க என்ன ட்ரான்ஸ்போர்ட்டோ, சார் எங்கள் அவ்வளோ மார்ஜின் இல்லை சார், கம்மி தான், உங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ நான் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லிடுறாரு. இது பெஸ்ட். எல்லாமே எல்லா விஷயமும் பெஸ்ட்டாக தான் வந்து.